அப்ப நீ தேட்டர் போற அங்க போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனரு சொன்னார், ஒரு படம் ஒண்ணு நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துருச்சு, தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்னு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல, மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சிருந்தேன். இந்த வள்ளிப்படி வெள்ளிமலை வேலன் அந்த படம் வச்சு வரணும். இது எடுக்கப்பட்டது இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூர் பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில, அது எங்க ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரு. இது இப்ப ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதாவது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில இருக்கிறவங்க கூட விடுறதில்ல முருகன், அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசன்ல முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார் எனக்கு தோணுது. முருகன் தான் இப்ப சூப்பர் ஸ்டார். இந்த சூழ்நிலை ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கு வந்துட்டாரு அவர். அந்த வகையில இந்த படம் வெற்றி பெறும். இதை போடும்போது நீங்க விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமா ஒரு வேல் போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் முருகர் கூட கொஞ்சம் ஒண்ணு போட்டுருங்க ஓரமா. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்க கூடாது, ஆனா முருகர் ஏதோ உங்க எம்பல் மாதிரி இருக்கட்டும். அதுக்கு சீசன் இருப்பாரு. அதனால இந்த படத்துல இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரி கதாநாயகி எப்பயுமே கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமா இருக்கணும், சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும். உலக சுற்று வாழ்வன் மாதிரி இருந்தா எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா உலக சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட் இல்லையா. அந்த மாதிரி வீரவாண்டி கட்டப்பாமன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தருந்தாதான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகி புதுசு மாதிரியே தெரியல, நல்ல பூச்சம் இல்லாம நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியன் விட்டுருவோம். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க, மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்க வெளியிடும் பொழுது இப்போ பியூ போட்டோ அதிகமா இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இது தேட்டரில் கொண்டு வருது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆடு பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனா அதை ப்ரொமோட் பண்றது பாதி. சில ஆள் ஆள் பாத்தின்னு ரொம்ப வீக்கா இருப்பான், அவன் ட்ரெஸ் அந்த ஹேர் ஸ்டைல பார்த்தா எத்தையும் பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளா இருப்பான். சில பேர் அழகா இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலயுமே உண்டு. அந்த வகையில படம் எடுத்தா பாதி தான், இந்த படத்தை ப்ரொமோட் பண்றது தான் நம்முடைய வெற்றி இருக்கு. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, SLC வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்ப ஈஸியா அந்த பசங்க ஜெயிச்சு மேலில் வர்றதுக்கு நல்லா இருக்கும். 6ல இருந்து SLC வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்கா இருந்தா கூட SLC படிக்கிறது தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்னதான் ஒன்னாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்துல நீங்க எல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்தவர் உதயகுமார்லாம், அவர் படம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனா அதே அவங்க எல்லாம் இப்ப படம் எடுத்து ரிலீஸ் பண்ணா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்னா அப்ப நாங்க படம் எடுக்கும் போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேல ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருந்ததுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம்னா போலீஸ் கவுன்சில்ல இருந்த பொறுப்பு இல்லை, நல்லா இருக்காங்க கேட்டுப்பாரு. நாங்க ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சிருந்தோம், எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேல ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமா படங்கள் 100 படம் தேட்டர், சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனா 2000 தேட்டர் மொத்த தேட்டர் நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்ப நீ தேட்டர் போற அங்க போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் ஓனரு சொன்னார், ஒரு படம் ஒண்ணு நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன்,
2வது வாரம் நல்லா வந்தது. திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துருச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்னு போட்டோம். பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல. மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சிருந்தேன். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படமும் சின்ன படங்களை ஒன்னா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போற மாதிரி. பெரிய படங்கள் வந்து நசுக்காம இருக்கணும்னா, ஒழுங்கா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா, பெரிய படங்கள் வேணாம்னு சொல்ல, அது தனித்தனியா வரணும். ஜனவரியில பெரிய படங்களா வந்ததுன்னா பிப்ரவரியில சின்ன படம் வரணும். மறுபடியும் மார்ச்ல பெரிய படம் வந்து அது ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகக்கூடாது. இப்ப பெரிய படம் இந்த மாசம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தியேட்டருக்காரன். அவனே வந்து தியேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதய தியேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்க அண்ணா தியேட்டர் சின்ன படம் தான், அண்ணா தியேட்டர் இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்ப போய் நான் படம் எடுத்து வச்சிருக்கேன் கேட்டா எங்கிட்டே காசு கேட்கறான். தியேட்டருக்கு முன் பணம் கொடுக்கணும்னு கேட்கறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தவங்க. என்ன காரணம்னாக்கா மொத்த இப்போ கதவு திறக்கிறோம். பெண்களுக்கு ஒரு பக்கமா போங்க, ஆண்கள் ஒரு பக்கமா போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூல்ல, சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்க எல்லாம் விட்ட பிறகுதான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க. ஏன்னா ஒன்னா போனா சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படி எல்லாம் இல்லாம மொத்தமா அப்படியே மாடு கட்ட ஆடு கட்ட திறந்து ஒரு மாதிரி விட்டா படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை. இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தியேட்டர்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்ல. அந்த படம் நல்லா ஓடணும், எல்லாருக்கும் வாங்கி போகணும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்க இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னாதான் திரும்ப அடுத்த படம் எடுப்பாரு. உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் நேரத்துல போட்டா கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகா டெவலப் பண்ணி பையில வெற்றியை கொண்டு வரதுதான் இருக்கு. பாதிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததுல. ஆனா இந்த காசை எடுத்தாதான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இது மறுபடியும் எல்லா இடத்துலயும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்கள் அவங்க எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பதிலா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறீங்கன்னு கவனம் கொண்டு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமா டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள்லாம் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லி கூடுதலாவே சொல்லிடுவாரு. எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர், அவன் தான் எங்க பெரிய ஆளா போயிடுவான்னு ஓவரா சொல்லி படத்துக்கு வியாபாரம் உருவாக்கி விட்டுறாரு. இந்த பிஆர்ஓங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்ப நீங்க படம் எடுக்கணும். இதுல இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டா திரும்பி அந்த முதல் வந்தாலும் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒரு தடவை முதல் போட்டுக்கிட்டு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திரும்பி ஊர் பார்க்கவே போக முடியாது. வாகனம் கொடுக்கலாம், ஊர் பார்க்க சேர மாட்டோம். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போறதுனால தான் நான் கட்சி வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி வரணும்.